இலங்கையில் தேடப்பட்டு வந்த மிக ஆபத்தான நபர் விடுதலை. துபாயில் பாரிய விருந்து கொண்டாட்டம். கஸ்ஸபதேரரின் அச்சுறுத்தலுக்கு பயந்து உண்மையை சொல்ல தயங்கும் 3 பிக்குகள். இன்று முதல் கடுமையாக்கப்படும் சட்டம். போலீஸ் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு தேர்தலில் வாக்களிக்கும் உரிமை. இருளில் மூழ்கப் போகும் இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. அரசாங்கத்தின் நிவாரணங்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைத்ததா என்பதை உறுதி செய்யுங்கள். வெளியான முழு விபரம். நாட்டின் மிக குறைந்த வெப்பநிலை இன்று நுவரெலியாவில் பதிவு. வெளிநாட்டில் மறைந்திருந்த பாதாள உலக கும்பல் தலைவரின் நெருங்கிய நண்பர் அதிரடி கைது. துபாயில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழு உறுப்பினரான ரஞ்சித் குமார் என்ற கொண்ட ரஞ்சியை துபாய் நாட்டு போலீசார் விடுவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையில் இருந்து சட்டத்தரணிகள் குழு ஒன்று சந்தேக நபரை விடுவிப்பதற்காக துபாய் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு கொண்ட ரஞ்சி இந்த விடுதலைக்காக சுமார் 250 மில்லியன் ரூபாய் செலவிட்டுள்ளதாகவும் புலனாய்வு அமைப்புகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது. சந்தேக நபர் விடுவிக்கப்பட்டதும் பாரிய விருந்து வைக்கப்பட்டதோடு அதன் காணொளி சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ளது. கொண்ட ரஞ்சி அண்மையில் இத்தாலிக்கு தப்பி செல்ல முயன்ற போது துபாயில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டார். முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவின் ஒருங்கிணைப்பு செயலாளரின் கொலையோடு தொடர்புடையவர் என்ற குற்றச்சாட்டில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த மிகவும் ஆபத்தான நபர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்குவதற்கான நடைமுறையை அமுல்படுத்துவதற்கான முயற்சியின் ஒரு பகுதியாக வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கை குடிமக்கள், சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் இலங்கை தூதரகங்கள் மற்றும் தூதரகங்களிடமிருந்து கருத்துக்களுக்கும் பரிந்துரைகளுக்கும் இலங்கை அரசாங்கம் அழைப்பு விடுத்துள்ளது. அமைச்சரவை ஒப்புதலோடு நியமிக்கப்பட்ட ஒரு குழுவால் வெளியிடப்பட்ட பொது அறிவிப்பின்படி வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கை குடிமக்கள் தங்கள் வாக்களிக்கும் உரிமையை பயன்படுத்த அனுமதிக்கும் முறையான, வெளிப்படையான மற்றும் திறமையான அமைப்பை உருவாக்க எழுத்துப்பூர்வ சமர்ப்பிப்புகள் கோரப்பட்டுள்ளதோடு தேவையான சட்ட மற்றும் நடைமுறை சீர்திருத்தங்கள் குறித்த பரிந்துரைகளை வழங்குவதற்காக இந்த குழு பணிக்கப்பட்டுள்ளது. ஆலோசனை செயல்முறையில் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் மற்றும் ஏனைய தூதரகங்கள், சிவில் சமூக குழுக்கள் மற்றும் இலங்கை புலம்பெயர்ந்தோர் உறுப்பினர்கள் ஈடுபடுவார்கள். ஜனநாயக பங்கேற்பை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக வெளிநாட்டு வாக்களிப்புக்கான கட்டமைக்கப்பட்ட மற்றும் சட்டபூர்வமான வலுவான கட்டமைப்பை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட பரிந்துரைகளை வகுக்க குறித்த கருத்துக்கள் பயன்படுத்தப்படும் என குழு அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் எந்தவித முன்னறிவித்தலுமின்றி மின்சார தொழிற்சங்கங்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மின்சார சபை மறுசீரமைப்பின் கீழ் மின்சார சபை பணியாளர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கு வலுசக்தி அமைச்சு நடவடிக்கைகளை எடுக்க தவறியுள்ளதாக குறிப்பிட்டு இந்த எச்சரிக்கையை தொழிற்சங்கங்கள் விடுத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பொறியியலாளர் சங்கம், தொழில்நுட்ப பொறியியலாளர் மற்றும் அதிகாரிகளின் சங்கம், போக்குவரத்து ஊழியர் சங்கம், அலுவலக சேவை சங்கம், கூட்டு மின்சார சங்கம், அழைப்பு மைய இயக்குநர்கள் சங்கம் மற்றும் பாதுகாப்பு வலுவூட்டல் மன்றம் உள்ளிட்ட தொழிற்சங்கங்களே இந்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அதேவேளை இலங்கை மின்சார சபையை முற்றாக நீக்குவதற்கான வர்த்தமானி அறிவித்தலில் கையெழுத்திடுவதற்கு சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாக இலங்கை மின்சார சபை சுதந்திர சேவை சங்கத்தின் பொதுச் செயலாளர் பிரபாத் பிரியந்த தெரிவித்துள்ளார். அந்நியரின் ஆட்சி காலத்தில் கூட பௌத்த மதத்தை பாதுகாப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தது. தற்போதைய ஆட்சியாளர்கள் அந்த பொறுப்பில் இருந்து விலகவே முடியாது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். விகாரைகள் மற்றும் தேவாலயங்கள் சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதற்கமைய விகாரைகளுக்கு சொந்தமானவை விகாரைகளுக்கும், தேவாலயங்களுக்கு சொந்தமானவை தேவாலயங்களுக்குமே சொந்தமாகும். நாம் வழங்கும் தங்க நகைகள் அனைத்தும் விகாரைகளுக்கோ அல்லது தேவாலயங்களுக்கோ சொந்தமானவை. அவற்றில் கை வைத்தால் நாட்டுக்கு என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது. 1815ஆம் ஆண்டு இங்கிலாந்தின் 3ஆம் ஜோர்ஜ் மன்னர் பௌத்த மதத்தை பாதுகாப்பதாக பொறுப்பேற்றிருந்தார். இதை ஏற்றுக்கொண்டு மகா சங்கத்தினரோடு இணைந்து இதனை பாதுகாப்பது அனைத்து கட்சிகளினதும் கடமையாகும் என்றும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் இனவாதம் கதைத்த பலாங்கொடை கஸ்ஸபதேரர் சிறையில் இருக்கும் 3 தேரர்களை பயமுறுத்தி தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் மற்றும் சட்டவிரோத கட்டுமானங்கள் தொடர்பில் அடிப்படை விடயங்கள் தொடர்பிலும் தெரியாமல் இதில் சம்பந்தப்பட்டுள்ளதால் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரி வழக்கில் இருந்து விடுபட 3 பௌத்த பிக்குகளும் விருப்பம் தெரிவித்துள்ளனர். ஆனாலும் பலாங்கொடை கஸ்ஸபதேரரின் அச்சுறுத்தலால் சிறையில் உதவியற்றவர்களாக இந்த 3 பிக்குகளும் சிக்கியுள்ளனர். குறித்த 3 பிக்குகள் வழக்கில் இருந்து இவ்வாறு விலகி விடுதலை பெற்றால் தன்னுடைய நோக்கம் நிறைவேறாமல் போகும் என்பதால் கஸ்ஸபதேரர் இவ்வாறு செயற்படுகிறார் என தெரிய வந்துள்ளது. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பான வழக்கில் கஸ்ஸபதேரர் உட்பட 4 பௌத்த பிக்குகளுக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.
சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன எதிர்க்கட்சி உறுப்பினர்களை அவமதித்ததாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தரம் 5 தேர்ச்சி பெறவில்லை என்று ஜெகத் விக்ரமரத்ன தெரிவித்ததை தொடர்ந்து சஜித் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய நேரம் இதனை தெரிவித்துள்ளார். இதுபோன்ற கருத்துக்கள் நாடாளுமன்ற நடவடிக்கைகளின் போது சக சட்டமன்ற உறுப்பினர்களை பற்றி இழிவான அறிக்கைகளை வெளியிடுவதை தடை செய்யும் நிலையியற் கட்டளைகளை மீறுவதாகவும் தெரிவித்துள்ளார். சபாநாயகரின் கருத்துக்கள் எதிர்க்கட்சியை அவமதிக்கும் செயலாகும் என்றும் நாடாளுமன்றத்தின் ஒழுக்கத்தை சீர்குலைக்கும் செயல் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளதோடு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கல்வி நிலைமை குறித்து அரசாங்கம் கேலி செய்யும் அதே நேரத்தில் 6ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் ஆபாசத்தை அறிமுகப்படுத்த முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் குற்றங்களை செய்துவிட்டு வெளிநாடுகளில் சென்று மறைந்து இருக்கும் பலரை இலங்கை குற்றத்தடுப்பு பிரிவினர் வலைவீசி தேடி வரும் நிலையில் வெளிநாட்டில் உள்ள பாதாள உலக கும்பல் தலைவரின் நண்பர் ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் அனுராதபுரத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதோடு கல்கமுவ பிரதேசத்தை சேர்ந்த 39 வயதுடையவர் என்றும் தெரிய வந்துள்ளது. அது மாத்திரமன்றி சந்தேக நபரிடமிருந்து துப்பாக்கி மற்றும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டு என்பனவும் கைப்பற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இன்று அதிகாலை வேளையில் மிக குறைந்த வெப்பநிலையாக 7.4 பாகை செல்சியஸ் நுவரெலியா வானிலை அவதானிப்பு நிலையத்தில் பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பண்டரவளையில் இன்று அதிகாலை நிலவிய குறைந்தபட்ச வெப்பநிலை 11.5 பாகை செல்சியஸ் ஆகும். பதுளை பிரதேசத்தில் நிலவிய குறைந்தபட்ச வெப்பநிலை 15.2 பாகை செல்சியஸ் ஆகும். மகா இலுப்பள்ளமவில் இன்று அதிகாலை 17.4 பாகை செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளதோடு அனுராதபுரத்தில் நிலவிய குறைந்தபட்ச வெப்பநிலை 18.6 பாகை செல்சியஸ் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. நித்வா புயலை தொடர்ந்து அரசாங்கத்தால் வழங்கப்படும் நிவாரண கொடுப்பனவுகள் தொடர்பான சமீபத்திய தெளிவான விவரங்களை அமைச்சர் சமந்த வித்யாரத்ன இன்று நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தியுள்ளார். ஆரம்ப நிவாரண கொடுப்பனவு 42,20,047 நபர்களுக்கு தலா 25,000 ரூபாய் வீதம் கொடுக்கப்பட்டுள்ளது. சமையலறை உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக ஒதுக்கப்பட்ட 50,000 ரூபாய் மானியம் இதுவரை 1,946 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அத்தோடு மாணவர்களின் கற்றல் உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக வழங்கப்படும் 15,000 ரூபாய் கொடுப்பனவு இதுவரை 1,36,828 மாணவர்களுக்கு செலுத்தப்பட்டுள்ளது என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார். ஆங்கில இலக்கத்தகடுகள் கொண்ட வாகனங்களின் பின் இருக்கைகளில் இருப்பவர்கள் உட்பட அனைத்து பயணிகளும் ஆசன பட்டிகளை அணிய வேண்டும் என்று 2011ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பை மேற்கோள் காட்டி காவல்துறையினர் ஆசனப்பட்டி சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதை ஆரம்பித்துள்ளனர். நெடுஞ்சாலைகளில் உள்நுழையும் போது ஓட்டுநர் மற்றும் முன்னிருக்கையில் உள்ளவர் இருவரும் ஆசனப்பட்டிகளை அணிய வேண்டும் என்று பிரதி காவல்துறை அதிபர் WPJ சேனாதீர தெரிவித்துள்ளார். வாகன உரிமையாளர்களால் தங்கள் வாகனங்களின் ஆசனப்பட்டிகளை பொருத்தப்படாவிட்டால் சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளதோடு பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதாக நோக்கமாக கொண்டு இந்த ஒழுங்குமுறை அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்துள்ளது. இலங்கையில் நெடுஞ்சாலை பயணிகள் பேருந்துகளில் பயணிக்கும் அனைத்து நபர்களும் இப்போது தங்கள் பயணம் முழுவதும் ஆசனப்பட்டிகளை அணிய வேண்டும். ஒரு பயணி ஆசனப்பட்டி அணியாமல் இருப்பது கண்டறியப்பட்டால் பயணி மற்றும் ஓட்டுநர் இருவருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்படும் என்று சேனாதீர மேலும் தெரிவித்துள்ளார். அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் பயணிகளை ஏற்றி செல்லும் பேருந்துகள் நெடுஞ்சாலைகளுக்குள் நுழைய அனுமதிக்கப்படாது என்றும் அதிகப்படியான பயணிகள் நெடுஞ்சாலை நுழைவாயிலுக்கு முன்பு இறக்கிவிடப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது.